ஹாய் ஜிபி விலாக்ஸ் வேர்ல்டு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற அரிச்சல் முனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரத்தில் இருந்து 24 கிலோமீட்டர்லேயும் தனுஷ்கோடியிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த அரிச்சல் முனை இருக்குது. நீங்கள் தனுஷ்கோடி வழியாக இந்த அரிச்சல் முனைக்கு போகும்போது தனுஷ்கோடியில் நிறைய வீடுகள் இடைஞ்ச மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, தனுஷ்கோடியில் 23 டிசம்பர் 1964 ஒரு பெரிய சூறாவளி ஒன்று வந்துச்சு. அதில் அங்கே இருக்கிற இடம், அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் 2000 பேர்த்துக்கு மேலே இந்த சூறாவளி வந்ததில் இறந்துட்டாங்க. இதில் ரயிலில் பயணிச்சுட்டு இருந்த பயணிகள் 150 பேருக்கு மேலே இந்த சூறாவளியில் அடித்து செல்லப்பட்டு இறந்தாங்க. அந்த சூறாவளினால் அங்கே இருக்கிற சாலைகளும் பாதிப்படைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு பிறகு 27/7/2017 தான் அந்த சாலையில் சீரமைச்சு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. இந்த அரிச்சல் முனைக்கு நீங்கள் போகும்போது 2 வீலரில் போனால் பிளேசஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ரோடோட 2 சைட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மணல் ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் தான் கடல் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். 2 வீலரில் முடிஞ்ச அளவுக்கு போங்க, காரில் போனாலும் ஓகே. இந்த பிளேஸுக்கு டைமிங் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா அங்கே பிளேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ட்ராவலுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 2 கடலுக்கு நடுவில் ரோடு இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வங்காள விரிகுடா, ரைட் சைடில் இருக்கிறது இந்திய பெருங்கடல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆண் கடல் பெண் கடல்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அலை அதிகமாக அடிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அலையே இருக்காது. வண்டியில் போகிறவங்க இறங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். முன்னாலேயே பார்க் பண்ணிக்கணும். பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே உள்ள அலோடு கிடையாது. வண்டியெல்லாம் முன்னாலே பார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்டில் இருந்து அடுத்த எண்டு, அதாவது இலங்கை, இந்தியாவில் இருந்து இலங்கை போகிறக்கு ராமர் பாலம் அமைக்கப்பட்டுச்சுன்னு வரலாறு இருக்குது. சீதையை இலங்கையிலேருந்து மீட்டுட்டு வரக்கு அனுமன் குரங்குகளை வச்சு பாலம் கட்டுனாங்க. அந்த பாலத்தில் இருக்கிற கற்கள் எல்லாமே மிதக்கும். அந்த பாலம் வழியே போய்த்தான், அது வழியாக போய் அனுமன் சீதையை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கே பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குது. ராமர் பாலம் மிதந்ததற்கு பவளப்பாறையிலும் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அரிச்சல் முனை. இந்தியாவோட சாலை முடிவடையும் இடம் இதுதான், லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. இந்த பிளேஸில் வேறு எதுவும் இல்லை. 2 கடல்களில் சந்திக்கும் இடம், ரோடோட எண்டு பாயிண்ட். அதனால் இங்கே மக்கள் அதிகமாக பார்த்துட்டு போகிறாங்க. சுற்றுலா பயணிகள் அதிகம். இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வர்றது நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு ஏன் அரிச்சல் முனைன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு நாள் மண் திட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக அரிச்சிரும். அந்த திட்டுக்கள் இருந்த இடமே தெரியாமல் கடல் அலைகள் அரிச்சிரும். அதனால தான் இதுக்கு அரிச்சல் முனைன்னு பேர் வந்துச்சு. இங்கே ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா கடல் அலை அதிகமாக இருக்கும். இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலௌடு கிடையாது, அலை அதிகமாக இருக்கிறனால. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அலையே இருக்காது, கடல் அமைதியாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது இந்தியாவோட எண்டு. இதே மாதிரி தலைமன்னார்னு சொல்லிட்டு இலங்கையில் இருக்குது. அந்த இடத்தையும் இந்தியாவையும் இணைக்கிற இடம்தான் இந்த அரிச்சல் முனை. ராமர் பாலம் சிதைவடைஞ்சாலும் இன்னும் மண் திட்டுகள் நிறையா இருக்குது கடலில். அதை இலங்கை தலைமன்னாரில் இருந்து பார்க்கும்போதும் தெரியும், நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலும் தெரியும். இப்போ தான் இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் இங்கே வரவங்க எல்லாம்
வேனில் தனுஷ்கோடியிலேருந்து கடலை ஒட்டியே தான் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த காட்டி திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த அரிச்சல் முனையோட ஃபுல் வியூவை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மணல் திட்டு நீங்கள் போகும்போது அங்கே இருக்காது. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கடல் அலை அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடலில் அலையே இருக்காது. இந்த மாதிரி இடத்துக்கு எங்கே போனாலும் சரி, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லையோ பிளாஸ்டிக் கவரையோ கீழே போட வேணாம், குப்பை தொட்டியில் போடுங்க. இதில் அலையும் இல்லை, அதே சமயம் இந்த மணலில் நடந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப போகும்போது தனுஷ்கோடியில் மீன் போட்டிருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி போடுவாங்க ஒரு சிலர். அங்கே கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு இடையில எந்த கடையிலையுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்றனா தனுஷ்கோடியில் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரத்தில் தான் போய் சாப்பிட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.